வேன்ல வரும்போது ஏன் பயங்கரமா கத்துன? அப்படி கனவுல என்னதான் கண்ட? கனவுலயும் நம்ம இதே ரெசார்ட்டுக்கு தான் வந்தோம். டிவிலயும் அதே சாங் தான் வந்துச்சு. அதுக்கு நீங்களும் டான்ஸ் ஆடினீங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனும் நானும் ரெசார்ட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். சார் ஆர்டர் ப்ளீஸ். முதல்ல எல்லாரும் சூப் சாப்பிடுவோம். ஓகே சார். ஓகே, அதுக்கப்புறம் யாருக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. வெஜ் சூப்பா? எல்லாரும் ஹாய், will it வெஜ் சூப்? ஓகே 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 ஓகே. எல்லாருக்கும் வெஜிடபிள் சூப். ஓகே சார். என்னடா உப்பே இல்ல? ஆமா வினோத், உப்பு போட மறந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏய் மேனேஜர் சார், என்னாச்சு சார்? என்ன ப்ராப்ளம் சார்? ஹலோ, நாங்க மேனேஜர் கூப்பிட்டோம், நீங்க ஏன் வரீங்க? சார், இங்க மேனேஜர், ரிசப்ஷனிஸ்ட் எல்லாமே நான் தான் சார். சார், இது என்ன சூப்பா இல்ல சோப்பு தண்ணியா? வரவங்களுக்கு உப்பு போடாம சூப் வச்சு கொடுப்பேன்னு சாமிக்கு ஏதாவது வேண்டுதலா? சார், உப்பு இல்லாம இருக்கா? ஆமா சார், கொஞ்சம் குடிச்சு பாருங்க. இத சாப்பிட்டா நாக்கு அப்படியே செத்து போயிடும். குடிச்சு பாருங்க. ஆமா சார், உப்பு இல்ல. எங்களுக்கு வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க சார். 2 நிமிஷம் சார். ராஜு சார் கூப்பிட்டீங்களா? அங்க என்னதான் நடக்குது? ஒழுங்கா சமைக்க மாட்டீங்களா? உப்பே இல்லைன்னா கஸ்டமர் எப்படியா சாப்பிடுவாங்க? வேற என்ன சாப்பிடுற? ஏய் அர்ஜுன், கேம்ப் ஃபயர் டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஓகே சார், நாங்களும் அதுக்காக தான் ஆர்வமா இருக்கோம். முதல்ல அங்க போலாம் வாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ், வாங்க வாங்க போலாம். அப்பதான் அங்க அந்த வெளிச்சம் வந்தது. துளசி, ஏய் துளசி, இங்க வா. என்னடி? ஏய், அங்க தூரத்துல பாரு, ஒரு வெளிச்சம் வந்து வந்து போகல? ஆமா. என்ன வெளிச்சம் அது? சிக்னல் காட்டி கடவுள் உன்னை கூப்பிடுறாரு. போறியா? ஏய், தெரியாம தானே கேக்குறேன். எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? யாரோ டார்ச் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு போய் பாப்போமா? என்ன விளையாடுறியா? ஆடுறத விட்டுட்டு உனக்கு அங்க என்னடி வேலை? ஏய், யாருன்னு பாப்போண்டி. ஏ லூசு, யாரு டார்ச் அடிக்கிறாங்க, யார் வெளிச்சம் காட்டாங்கன்னு பார்க்கவா வந்தோம்? வா வா, போய் டான்ஸ் ஆடுவோம். அதுக்கு இல்லடி, அங்க ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அத சிக்னல் காட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் இருக்காது, அது ஹோட்டல் செக்யூரிட்டியா இருக்கும். ஏய், என்னன்னு தான் போய் பாப்போமே. இங்க பாரு, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வேண்டாம். ஒண்ணு எங்க கூட வந்து டான்ஸ் ஆடு, இல்லனா அதை தள்ளி நின்னு வேடிக்கை பாரு. நான் டான்ஸ் ஆட போறேன். துளசி வாடி. வந்துட்டேன்.
தனியா வந்திருக்கவே கூடாது. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். திரும்பி போயிட வேண்டியதுதான். ஆதிரா 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 என்னாச்சுமா? அவங்க வாய பத்தை எனக்கு கொல்ல வந்தாங்க. எனக்கு கீழே தலையில அடிபட்டிருக்க. நான் செத்துட்டேன். நான் கனவுல பார்த்த அதே ரெசார்ட், மீன் தொட்டி, ரிசப்ஷனிஸ்ட் எல்லாத்தையும் நான் நிச்சயத்திலையும் பார்த்தேன். அதனால எனக்கு பயமா இருக்கு திவ்யா. ஏதாவது நடந்துருமோன்னு பதட்டமா இருக்கு. ஏய், நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம்ல, எங்களை மீறி ஒண்ணும் நடக்காது. தைரியமா இரு. என்னடி அப்படியே நின்னுட்ட? இல்ல, கனவுல பார்த்த அதே ரெஸ்டாரண்ட். அப்படியா? ஹே திவ்யா, அவ சொன்னதை கேட்டதும் உனக்கும் பதட்டம் வந்துடுச்சுல்ல? இல்லடி, என்னால இப்ப கூட நம்ப முடியல. மறுபிறவி, முன்ஜென்ம ஞாபகம், அடுத்து நடக்க போறத இப்பவே சொல்றது, இதெல்லாம் அம்பக்கன் தான் சொல்வேன். நீ அதை நம்புறியா இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்லடி. ஆனா இவ கனவுல பார்த்த எல்லாமே லைவா நடக்குதுங்கிறா. இவ சொல்றது உண்மைன்னா இப்ப இந்த நிமிஷம் ஒரு சண்டை காட்சி அரங்கேற போகுது. சூப்ல உப்பு இல்லைன்னு வினோத் கத்துவான். மேனேஜரை கூப்பிட்டு சத்தம் போடுவான். ஹே, இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல உப்பு இல்லாம சமைப்பாங்களா? நோ வே, நிச்சயமா அப்படி நடக்காது. ஒருவேளை இவ சொன்னது நடந்துட்டா? ஏ ஆதிரா, என்ன 3 பேர் அங்க நின்னு பேசிக்கிட்டு? வாங்க வந்து உட்காருங்க. ஏ ஆதிரா, என்னாச்சு? ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்ல அர்ஜுன். சார் ஆர்டர் ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் வெஜிடபிள் சூப் கொண்டு வாங்க. சாப்பிடுங்க. Come on, Adira. Cheer up.
சூப்பு வந்துச்சுல்ல, சாப்பிடு. என்னடா இதுல உப்பே இல்ல? ஆமா வினோத், உப்பு போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படிடா மறப்பாங்க? இது என்ன ஹோட்டலா இல்ல கிளினிக்கா? நமக்கு என்ன டயட் கண்ட்ரோல் பண்றாங்க? இப்பவே மேனேஜர் கூப்பிட்டு சத்தம் போடுறேன். ஏய் மேனேஜர், மேனேஜர், மேனேஜர். டேய் பொறுமையா, எதுக்கு இப்ப சத்தம் போடுற? டேய் இத சும்மா விடக்கூடாதுடா. உப்பு இல்லாம சூப்பு கொடுக்கறாங்க, எப்படா சாப்பிடுறது? ஹலோ, யாருங்க மேனேஜர்? மேனேஜர், சார் என்னாச்சு சார்? என்ன ப்ராப்ளம் சார்? ஹலோ, நாங்க மேனேஜர் கூப்பிட்டோம், நீங்க ஏன் வரீங்க? சார் இங்க மேனேஜர் ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டுமே நான் தான் சார். ஓ, எல்லாமே நீங்க தானா? ஆமா சார். உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்க சார். சார் இது என்ன சூப்பா இல்ல சோப்பு தண்ணியா? வரவங்களுக்கு உப்பு போடாம சூப் வச்சு கொடுப்பேன்னு சாமிக்கு ஏதாவது வேண்டுதலா? சார் உப்பு இல்லாம இருக்கா? சாப்பிட்டு பாருங்க சார். ஆமா சார், உப்பு இல்லாம தான் இருக்கு. சூப்புல தான் உப்பு இல்லையா? இல்ல இந்த ஹோட்டல்லே இல்லையா? ஹோட்டல்ல இருக்கு சார். அப்படின்னா உப்பு போட்டு சமைங்க சார். காசை வாங்கிட்டு கடுப்பு ஏத்தாதீங்க. சாரி சார், ஏதோ தப்பு நடந்துருச்சு சார். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். மன்னிப்பா? அதுலயாவது உப்பு இருக்க, வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார், வேற அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். ராஜு, ஏய் இப்ப என்ன சொல்ற? அவ கனவுல கண்ட எல்லாம் உண்மையா லைவா நடக்குது. என்னால இதை நம்பவே முடியலடி. இது எப்படி சாத்தியம்? இப்போ இங்க நடக்கிறது ஏற்கனவே கனவுல வந்திருக்குன்னா பார்க்க நார்மலா தான் இருக்கா. ஒருவேளை அவளுக்கு கடவுள் அருள் கிடைச்சிருக்குமோ, இல்லனா அவளுக்குள்ள கெட்ட ஆவி புகுந்திருக்கலாம். ஏய் டென்ஷன் பண்ணாத. இங்க என்ன பேய் படம் எடுக்கறாங்களா? நீயே ஒரு சீன் கிரியேட் பண்ற. அப்படி இல்லடி, சூப்ல உப்பு இல்லங்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை முன்னாடியே குடிச்சிருப்பாளோ? என்னடி உளர்ற? இந்த சூப்பை முன்னாடியே குடிக்கணும்னா டைம் டிராவல் பண்ணாதான் அது சாத்தியம். சில மூவில அப்படி வந்திருக்கேடி. அது ஃபிக்ஷன், கற்பனை. எதிர்காலத்துல டிராவல் பண்றதெல்லாம் சாத்தியமே இல்ல. அது பேய விட ஹம்பக். உண்மைதாண்டி, சூப்ல உண்மையாவே உப்பு இல்ல. லூசு, அதுதான் வினோதே சொல்லிட்டான்ல. இது வரைக்கும் நடந்தது பிரச்சனையே இல்ல. ஆனா இனிமே நடக்க போறது பார்த்தல. அவ கனவுல பார்த்ததா சொன்ன எல்லாமே டயலாக் மாறாம அப்படியே நடக்குது. இது உண்மைனா கடைசியா நடக்க போறது பயங்கரமான விஷயம். அதை எப்படி தடுக்கிறது? எனக்கு பயமா தான் இருக்கு.
அப்பா நீ சொன்ன மாதிரியே லைட் வெளிச்சம் தெரியுது. ஏற்கனவே வினோத் சூப்ல உப்பு இல்லைன்னு சண்டை போடுவான்னு சொன்ன, அதுவும் நடந்துச்சு. அப்படின்னா நீ அந்த கனவோட எண்டல. ஏய், இப்ப எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சுடி. இப்ப நீ நிஜமாவே டேஞ்சர்ல இருக்க. சின்னதா ஒரு வெளிச்சம் வந்து போகுது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் சொன்னமே அர்ஜுன், இந்த வெளிச்சம் உள்பட எல்லாத்தையும் ஆதிரா கனவுல கண்டிருக்கா. அவ கனவுல பார்த்த எல்லாமே லைவா நடக்குது. திவ்யா, என்ன இது பேத்தல்? அவதான் பயத்துல உளறானா, நீங்களுமா? அர்ஜுன், இப்ப கூட நீ என்ன நம்ப மாட்டியா? அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அவங்க என்ன நம்புறாங்க. சோ வாட்? அத நானும் நம்பணுமா? நீ கற்பனையே எதையும் சொல்லிருக்க, அது எதாச்சும் நடந்திருக்கு. ஐயோ கடவுளே, அப்படின்னா அந்த லைட்டுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஒரு சிக்னல் என்ன வா வான்னு கூப்பிடுது. ஆமா ஆமா, சிக்னல் காட்டி கடவுள் உன்னை கூப்பிடுறாரு. போறியா? அர்ஜுன், அர்ஜுன், கனவுல இதே டைலாக் தான் துளசி சொன்னா. இப்போ நீ சொல்ற, இதுக்கு என்ன சொல்ற? ஏ ஆதிரா, ப்ளீஸ் டென்ஷன் பண்ணாத. ஹோட்டலை சுத்தி செக்யூரிட்டிஸ் டார்ச்சோட ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. அந்த வெளிச்சம் தான் இது. அர்ஜுன் சார், டார்ச் அடிக்கிறது கடவுளா செக்யூரிட்டி ஆகிறது முக்கியம் இல்ல. அடுத்து என்ன நடக்குங்கிறத இவ கனவுல கண்டிருக்கா. அது அப்படியே சொல்லியிருக்கா. அது எல்லாமே ஒண்ணு விடாம நடக்குது. ஆமா சார், சூப்ல உப்பு இல்லைன்னு வினோத் சண்டை போட்டதுல ஆரம்பிச்சு இந்த வெளிச்சம் வரைக்கும் எல்லாத்தையுமே சொன்னான். நாங்களும் அது எதேச்சியா நடக்குதுன்னு லைட்டா விட்டுட்டோம். எங்களை மறந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே பயம் வந்துருச்சு. ரொம்ப பதட்டமா இருக்கு அர்ஜுன். ஓகே ஓகே, அந்த கனவோட எண்ட்ல என்ன நடந்துச்சு? நான் கனவுல வெளிச்சு வர இடத்துக்கு போனேன். அங்க ரெண்டு பயங்கரமான உருவம் என் வாயை பொத்தி என் கழுத்து நெரிச்சு ஒரு கல்லில் அடிச்சு கொன்றுவாங்க. இங்க உன்னை கொன்றுவாங்களா? ஆமா அர்ஜுன், என் கனவுல அப்படிதான் நடந்துச்சு. ஓ சரி ஆதிரா, நான் இதை நம்ப மாட்டேன். அர்ஜுன், ஓகே லெட்ஸ் கோ. நாம எல்லாரும் அங்க போறோம், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாக்குறோம். அர்ஜுன் என்ன சொல்ற? அர்ஜுன் என்ன சொல்றீங்க? திவ்யா, இது எல்லாமே இவளோட கற்பனைன்னு எனக்கு தோணுது. இவ கனவு உண்மையா பொய்யான்னு அங்க போய் செக் பண்ணி பாத்துருவோம். வேண்டாம் அர்ஜுன், அங்க போய் சாவறதா இவ கனவு கண்டிருக்கா. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் அவளை அங்க கூப்பிடாதீங்க. இதை இப்படியே விட்டா இவ மென்டல் ஆயிடுவா. கனவு பழிக்காது, நிஜத்துல நடக்காது அப்படின்னு இவளுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஆமா, அதுக்காக ஆபத்து தேடி நாமளே அங்க போகணுமா? போனா என்ன ஆயிடும்? நான் செத்துருவேன் அர்ஜுன். வாய மூடு. நீ கன்ஃபியூஸ் ஆகுறது இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாரையுமே டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? டேய் அர்ஜுன், டென்ஷன் ஆகாதடா. அவங்களே பாவம் பயந்து போயிருக்காங்க. இல்லடா, இதை இப்படியே வளர விடக்கூடாது. அங்க இருக்கிறது செக்யூரிட்டிஸ், அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. சரிடா, அதை நம்ம போய் செக் பண்ணி பாத்துறலாம். அதுக்கு ஏன்டா கோவப்படுற? ஓகேடா, நான் கோவப்படல. ஆதிரா, நீ என்னோட வா. அங்க செக்யூரிட்டிஸ் தான் இருப்பாங்க, அதை பார்த்தா உனக்கே தைரியம் வந்துடும். எங்களோட வா. வேண்டாம் அர்ஜுன். ஆதிரா, உனக்கு ஒண்ணு ஆகாது. உன் கணக்கு படி பார்த்தாலும் அங்க 2 பேர் தான் இருப்பாங்க. நாங்க இத்தனை பேர் இருக்கோம். எங்களை மீறி உனக்கு ஒண்ணும் நடக்காது. நீ தைரியமா வா. அர்ஜுன், நான் இருக்கேன் ஆதிரா. ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். தைரியமா வா. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். அர்ஜுன், நீங்க சொல்றது சரிதான்ப்பா. அங்க என்ன இருக்குன்னு கிளியர் பண்ணிக்கணும். அங்க இருக்கிறது செக்யூரிட்டிஸ்னா அதுக்கப்புறம் நீ பயப்பட வேண்டியதே இல்ல.
நாங்கெல்லாம் இருக்கோம், வா. ம், வா அதிரா, வா போலாம். ம்